வணக்கங்க. டாப் என்ட்ரி கேட் வாலோட ஹேண்டில் ஸ்ட்ரக் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் சைடு யூனியன் கேட் வால் இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் அந்த பழைய செட்டப் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மெயின் லைன் வருது பார்த்தீங்களா? அதில மட்டும் ரைசர் பைப் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம். அதாவது இங்கே பழைய செட்டப் கேட் வால் எல்லாமே வந்து கிரவுண்ட் லெவலே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வச்சதுனால தான் வந்துட்டு வாலோட ஹேண்டில் வந்து சீக்கிரமாகவே போயிருச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 3/4 அடி ஹைட் பண்ணி தான் நம்ம கேட் வால் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதனால் ஹைட்டாக வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒன் சைடு யூனியன் வால்வு. அதனால் நம்ம யூனியன் டைட் பண்ணும்போது அந்த கிரவுண்டில் இருக்க மண் இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா நம்ம டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் நம்ம பைப் எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கப்ளிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பழைய பைப் கூட போடும்போது லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பைப் ஜாயின் பண்ணி ஹைட் பண்ணியிருந்தோம். அதே போல் நம்ம 3 கேட் வால் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிச்சு. 4வது கேட் வால் ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு எல்லா கேட் வாலும் வச்சதுனால நம்ம எல்போ ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த யூனியனை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஈஸியாகவே வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கேட் வால் செட்டப்போட இன்ஸ்டாலேஷன் ஃபுல் வீடியோவும் கீழே இருக்க லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம்.